ஒட்டுமொத்த எக்ஸ்மேன் டீமுமே இறக்குது. ஒரு யூனிவர்ஸ்ல இருக்கிற ஒரே ஒரு சூப்பர் ஹீரோவை அழிக்கிறதுக்காக, நம்ம ஓஜி டோபி ஸ்பைடர்மேனை அழிக்கிறதுக்காக, எதுக்காக எக்ஸ்மேன் டீமே சேர்ந்து நம்ம டோபி மெக்லன் ஸ்பைடர்மேனை அழிக்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்மேன் இருக்கிற யூனிவர்ஸும் நம்ம ஓஜி டோபி இருக்கிற யூனிவர்ஸும் ரெண்டு யூனிவர்ஸுமே கொலாப்ஸ் ஆக போகுது. கொலாப்ஸ் ஆகி ஒரு பெரிய பிளாக் ஹோல் ஒன்று உருவாக போகுது. ஸோ இதை தடுக்கணும் அப்படின்னா ரெண்டு யூனிவர்ஸ்ல ஏதாவது யூனிவர்ஸை அழிக்கணும். அதனாலதான் எக்ஸ்மேன்ஸ் எல்லாருமே சேர்ந்து டோபி மெக்லனோட யூனிவர்ஸ் அழிக்க போறாங்க. ஆனா அந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற ஒரே ஒரு சூப்பர் ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம டோபி ஸ்பைடர்மேன் மட்டும்தான். ஆனா மார்வெல்ல நான் ஒன்னு மட்டும் சொல்றேன், உங்களுக்கு எவனையாவது ஒருத்தனை போடணும் அப்படின்னா ஒரு டீமே இருக்கு, அந்த டீமுக்குள்ள எவனை வேணா போட்டுக்கோங்க, நான் கவலையே பட மாட்டேன். ஆனா டோபி மேல மட்டும் கை வச்சிங்க அப்படின்னா அருவா அப்ப தேவைப்படாது, தேவைப்பட்டா பின்னால வாங்கிக்கிறேன். இருந்தாலும் நம்ம டோபி மெக்லன் ஸ்பைடர்மேன் ஒன்னும் குறைஞ்சவர் கிடையாது. ஏன்னா அவர் ஒரே ஒருத்தர் அழிக்கிறதுக்காக ஒட்டுமொத்த எக்ஸ்மேன் படையும் இறக்குறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க நம்ம டோபி ஸ்பைடர்மேனுடைய ஒர்த்தினஸ் எப்படி இருக்கு. ஆனா அந்த நியூஸ் வந்து இன்னும் அபிஷியலா கன்ஃபார்ம் ஆகல. இது ஜஸ்ட் ஃபேன் தியரி மட்டும்தான். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.